கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தானியங்கள் ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் தானியங்களை இறக்குவதற்காக ஒரு துறைமுகத்திலே 15 நாட்கள் நின்றிருந்தது. சரக்குகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு கப்பல் 100 கிலோமீட்டருக்கு மேலே போய்விட்ட பிறகு ஒரு பணியாளர் கேப்டனிடம் வந்து, கேப்டன், நம்முடைய கப்பலின் ஒரு அறையின் உச்சியிலே ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொறித்திருக்கிறது. குருவி அதில் தான் உட்கார்ந்திருக்கிறது. இனி இங்கிருந்து அதற்கு கரைக்கு போக முடியாது. ஏனென்றால் 100 கிலோமீட்டர் நாம தள்ளி வந்து விட்டோம். என்ன செய்வது என்று கேட்டார். அப்பொழுது கேப்டன் பார்த்துவிட்டு, கர்த்தர் அதற்கென்று ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். கப்பலிலே தானிய சிதறல்கள் அதிகம் உண்டு. எனவே கப்பல் கரையை ஒட்டி நிற்கும்போது அநேக பறவைகள் வந்து அவற்றையெல்லாம் சாப்பிடுவதுண்டு. இது கப்பல் நிரந்தரம் என்று நினைத்து இங்கே கூடு கட்டிவிட்டது. எனவே அடுத்த தேசத்துக்கு நம்முடைய கப்பல் போகும்போது அப்பொழுது இந்த குருவிகள் எல்லாம் பறக்கும்படிக்கு பலம் பெற்றிருக்கும். அங்கே அந்த அறையை திறந்து அவைகளை வெளியே அனுப்பிவிடுவோம். ஒருவேளை அந்த தேசத்தின் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவைகள் பிழைத்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்ளட்டும், கடவுள் அவைகளுக்கு நல்ல இடங்களை கொடுப்பார் என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் எல்லா ஜீவராசிகள் மேலும் கருணை உள்ளவராக அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சங்கீதங்களிலே அநேக வசனங்கள் கர்த்தர் எவ்வளவாய் தம்முடைய சிருஷ்டிகள் மீது அன்பு கூறுகிறார், அவைகளை எல்லாம் பிழைப்பூட்டுகிறார் என்று சங்கீதக்காரன் அறிந்து கர்த்தரை துதிப்பான். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அநேக அடைக்கலான் குருவிகள், அவைகள் ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது, ஆனால் அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் பிதாவினாலே மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் அற்பமாய் என்னும் அடைக்கலான் குருவிகள் குறைந்த விலைக்கு விற்கப்படுபவை, அவை ஒன்றாகிலும் பரமபிதாவின் சித்தமில்லாமல் தரையிலே விழுவதில்லை என்று சொல்லி அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற ஒரு கர்த்தர் நமக்கு பிழைப்பூட்டி நம்மை நேசித்து காப்பாற்றி நித்தியத்திலே சேர்த்துக் கொள்வாரே, அந்த விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பராமரிக்கும் கிருபை, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய நேசம் ஆகியவை மனுஷர்களுக்கு விசேஷித்திருக்கிறது. நாம் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனால நம் மீது அவர் அன்பு கூறுகிறார். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நம்மை நேசித்திருக்கிற அவரை பற்றி கொள்வோம், அவர் மீது நம்பிக்கையாயிருப்போம். பூமிக்குரியவைகளையும் வானத்துக்குரியவைகளையும் அவர் நமக்கு தந்தருள்வார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.